கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய அனுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 1 யோவான் 2 வசனம். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாமிசத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகளெல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். இப்ப இந்த ஒரு வசனத்துல உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்க அப்படின்னா நாம என்ன நினைச்சுக்குவோம்? நமக்கு போதிக்கிறவங்க எப்படி போதிக்கிறாங்க அப்படின்னா, நம்ம வீடு வாசல் காரு பங்களா சொத்து சுகம் சேத்திரம் இல்லையா, அது மேல அன்பு கூறாதிருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நீங்க பரலோகத்துல பொக்கிஷங்களை சேர்த்தி வைங்க, இந்த உலகத்துல எதையும் சேர்த்திடாதீங்க. அப்ப நீங்க சம்பாதிக்கிறத கொண்டு போய் ஊழியத்துக்காரங்கிட்டையும் ஊழியத்துக்கும் கொடுத்துருங்க அப்படின்னு எல்லாம் கூட தப்பான உபதேசங்கள் பண்றத நாம கேட்டிருக்கலாம். ஆனா இங்க என்ன, இதற்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத முதல் தெரிஞ்சுக்கணும். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் அப்படிங்கிறார். இந்த உலகத்து மேலையும் உலகத்தில் உள்ளவைகள் மேலே அன்பு கூறாதுன்னா என்னென்ன இந்த உலகத்துல இருக்கு, என்ன இந்த உலகத்தை கெடுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி அதை பார்க்கணும். அடுத்த வசனத்திலேயே அதுக்கு பதில் சொல்றாரு பாருங்க. மாமிசத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உண்டானவை. அப்ப கண்களினால் ஏற்படுகிற இச்சை, மாமிசத்தினால் ஏற்படுகிற இச்சை. மாமிசத்தினால் ஏற்படுகிற இச்சைனா காம விகாரம், விபச்சாரம், சரீர சுகம், சிற்றின்பம். இது மேல அன்பு கூறாதீங்கிற, அதை நேசிக்காதீங்க. அதுதான் நம்முடைய வாழ்க்கை அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. இந்த மாமிசத்தின் இச்சை அப்படிங்கிறது ஒரு மனிதனை எங்க கொண்டு போய் விடும் அப்படின்னா பாதாளத்துல கொண்டு போய் விட்டுரும். அதுதான் உலகத்தில் உண்டானவைகள். இப்ப உலகம் பிசாசின் பொல்லாங்கினால் மூழ்கி இருக்குன்னு சொல்லி வேதத்தில் இருக்கு. அப்ப இந்த உலகத்தில் உண்டானவைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மாமிசத்தின் இச்சை, அப்புறம் கண்களின் இச்சை. கண்களினால் ஏற்படுகிற ஒரு இச்சை என்ன அப்படின்னா, நாம ஒரு பொருளை பார்த்தோம்னு வச்சுங்களேன், அதை அடையணும்னு நாம நினைக்கிறோம், அது நமக்கு கிடைக்கணும்னு முயற்சி பண்றோம். அப்புறம் அது கிடைக்கலன்னா அது கிடைப்பதற்கான எல்லா வழியையும் நாம் என்ன பண்றோம், ஆயத்தப்படுத்துறோம். ஆனா அந்த பொருள் நமக்கு தேவையானதா இல்லையா, அந்த பொருள்னால நம்முடைய வாழ்க்கையில என்ன நடக்கும், அந்த பொருள் நமக்கு கிடைக்கிறதுனால கர்த்தருக்கு பிரியமா இருக்குமா அப்படிங்கிறத நம்ம ஆராய்ஞ்சு பார்க்காம இந்த உலகத்துல அதாவது நமக்கு பாதிப்பு வரக்கூடிய பொருள்கள் மேல கூட நம்முடைய கண்கள் இச்சைப்படுது. எது பார்க்கறதுக்கு அழகா இருக்குதோ உடனே அதை அடையணும்னு நினைக்குது. இதுதான் இந்த உலகத்துல உண்டானவை. அடுத்தது சொல்றாருங்க, ஜீவனத்தின் பெருமை. நம்ம வாழ்க்கை வாழ்றோம் இல்லையா, இதுல 4 பேர் நம்மளை பெருமை பாராட்டணுங்கிறதுக்காக ஒரு வாழ்க்கை வாழ்வோம். கடன் வாங்கியோ மற்றவர்களை ஏமாத்தியோ மற்றவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில அவர்களுக்கு இடையூறு பண்ணியோ நம்மை 4 பேர் பாராட்டணும் பெருமைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வாழ்க்கை வாழ்வோம் பாருங்க. இதெல்லாம் இந்த உலகத்தில் உண்டானது. இது மேலதான் நீங்க என்ன பண்ணாதீங்க, ஆசை கொள்ளாதீங்க, இதை நேசிக்காதீங்க, இதை அன்பு கூறாதீங்கிறார். அப்ப இது மேல நம்ம அன்பு கூர்ந்தோம்னா பிதாவினுடைய அன்பு நமக்குள்ள இல்லைன்னு ஏன் சொல்றாருன்னா, இது போன்ற பிசாசனோட கிரியைகள் மேல பிதா விருப்பப்படுறது கிடையாது. அப்ப என்றைக்கு இந்த உலகத்துல பிசாசனுடைய கிரியைகளாகிய மாமிசத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதை நாம நேசிக்கிறோம், இதை நாம விரும்புறோம்னு வைங்களேன், அப்ப பிதா நம்மிடத்துல அன்பு செலுத்த மாட்டார். அதைத்தான் சொல்றார். அதுக்காக நீங்க சம்பாதிக்க வேண்டாம், நீங்க வீடு வாங்க வேண்டாம், வாசல் வாங்க வேண்டாம், பொருள் வாங்க வேண்டாம், வாகனம் வாங்க வேண்டாம், நகை செய்ய வேண்டாம், அப்படியெல்லாம் ஒண்ணும் சொல்லல. அதெல்லாம் கர்த்தர் நாம அனுபவிச்சு சந்தோஷமா வாழணுங்கிறதுக்காக உருவானது. அதை நேர்மையான முறையில நம்ம உழைச்சு, நேர்மையான முறையில நான் சம்பாரிச்சு, நேர்மையான முறையில அதை நாம வாங்குறப்போ கர்த்தர் அதை நமக்கு எப்படி கொடுப்பாருன்னு கேட்டீங்கன்னா ஆசீர்வாதமா கொடுப்பார். அன்பானவர்களே, அதுதான் இந்த உலகமும் உலகத்தில் உண்டானவைகளும் என்னன்னா, கண்களினால் ஏற்படுகிற இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாமிசத்தின் இச்சை. இந்த 3 மேல நாம
நேசிக்கிறோம், இந்த மூணையும் விரும்புறோம்னா கர்த்தர் நம்ம இடத்துல இல்லைன்னு அர்த்தம். அதனால கவனமா இருங்க. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட காரியங்கள் மீது உங்களுடைய சிந்தனைகளை செலுத்தாதீங்க. கர்த்தருடைய வார்த்தையை முன்வைச்சு ஒவ்வொரு நாளும் வாழ்வதற்கான வாழ்வாதாரத்தை தேடுங்க. கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பார். அது மட்டும் இல்ல, பிதாவினுடைய அன்பு உங்களுக்குள்ளாக எப்பொழுதும் நிலைத்திருக்கும். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, நல்லதொரு காலை பொழுதுக்காக நன்றி. இந்த நாளிலே நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வார்த்தையின்படி நாங்கள் மாமிசத்தின் இச்சையினாலும், கண்களின் இச்சையினாலும், ஜீவனத்தின் பெருமையினாலும் பிதாவினுடைய அன்பை இழந்து போகாதபடிக்கு நாங்கள் மிக கவனமாக இயேசு கிறிஸ்து எங்களுக்கு காண்பித்திருக்கிற வழியிலே பயணித்து, கர்த்தாவே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீங்க கிருபை பாராட்டுங்க. உங்க இரக்கமும் அன்பும் என்றென்றைக்கும் எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.